சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. வர நிறுத்துற அவனை. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? டேய் டேய் என் மூளை கிடப்பல, என் முட்டாப்பல, என் மகடா 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்காயின் எங்கே போகும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிட்காயினுக்கு மொத்தம் 2 சாத்தியக்கூறுகள் இப்போது நிலைமையில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பிட்காயின் 30,000 போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அது 18,000 நோக்கி கீழே வரும் அப்படிங்கிறது தான் பிட்காயினுக்கான சாத்தியக்கூறாக இப்போ இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் சாத்தியக்கூறு பிட்காயின் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு அழகாக 30,000 நோக்கி போகும். ஆல்ட்டு காயினுக்கு அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமையும். ஆல்ட்டு காயின்ஸு கண்டிப்பாக அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் எப்போனா பிட்காயின் 25,000 தாண்டி போனால் உங்களுக்கு பிட்காயின் நிச்சயமாக ஒரு 20 to 30% பிட்காயின்ஸ் ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இது சாத்தியக்கூறு 1. சாத்தியக்கூறு 2 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து பிட்காயின் கீழே விழுந்தால் 18,000 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு செல்லர் ஜோன். இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக வருதுன்னா மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுகும். அதே சமயத்தில் இங்கே ஏறின பம்பு ஒரு நேச்சுரலான பம்ப் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு காரணம் காட்டி பம்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிட்காயினை டே டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்பீங்க. எனக்காக வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் பிட்காயினை பார்த்தீங்கன்னா, பேர் மார்க்கெட்டில் ரிட்ரேஸ்மெண்ட் நிறையா வரும் இந்த மாதிரி. ஆனால் புல் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா வேகமாக மேலே போயிடும். ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும், சைட்வேஸ் லைட்டாக இருக்குமே தவிர சொல்லிக்கிற அளவு பெரிய ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஆனால் நீங்கள் பேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் விழுக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் புல் மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு அடிக்கடி அறிகுறிகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே தரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப கீழே விழுந்துச்சுன்னா மக்களுக்கு சலிப்பு தட்டிடும். ஐயோ மார்க்கெட்டு ஏன் இப்படி பண்ணுதுங்கிற ஒரு சலிப்பு உங்களுக்கு பயங்கரமாக தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த எப்போவுமே ஒரு சார்ட்டை நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா வீக்லிக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு வியூ நல்லாவே கிடைக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிட்காயின் நல்லாவே மேலே ஏறி இருக்கு. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயின் மறுபடியும் ஒரு கீழே விழுந்துட்டு 18,000 இல்லை 20,000 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மேலே போகலாம். இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இந்த இடத்துல தெரியுது. ஸோ இது 2 சாத்தியக்கூறுகள் மட்டும்தான் பிட்காயினுக்கு இருக்குது. சரி, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோட்டல் மார்க்கெட் கேப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இருங்க டோட்டல் எடுத்துக்கிட்டோம் கிரிப்டோ கேப். ஸோ மார்க்கெட் கேப் வச்சு பார்த்தா கூட பிட்காயினுக்கு இன்னும் ஒரு சின்ன பம்ப் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல நிற்குது. இதை தாண்டி பம்ப் ஆகுமான்னு கேட்டால் டோட்டல் மார்க்கெட் கேப் பம்ப் ஆகுதுங்கிற வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. காரணம், இதை தாண்டி பிட்காயினோ இல்லை டோட்டல் மார்க்கெட் கேப்லையோ ஃபண்டு நிறையா வருதுன்னா அது மிகப்பெரிய ஃபண்ட் ஃப்ளோ வர தூண்டும். கிட்டத்தட்ட ஒரு புல் மார்க்கெட் ரொம்ப வேகமாக போயிடும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 குறைவு. பிட்காயின் 29,000 போகுங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இந்த இடத்துல இருக்குது. காரணம், ஃபண்டு ஃப்ளோ அந்தளவு பத்தலை. நீங்கள் பிட்காயின் உங்களுக்கு 20,000 போகணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஃபண்டு ஃப்ளோ தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதாவது அரௌண்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் உங்களுக்கு பிட்காயினுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு 100 பில்லியன் ஆர் $120 பில்லியன் உங்களுக்கு பிட்காயினுக்கு ஃபண்டு ஃப்ளோ தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 20% பம்ப் கொடுக்கும். அது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிட்காயின் 25,000 போகுமா, 25,000 தாண்டி போகுமான்னு கேட்டால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி அது இந்த மார்க்கெட் கேப் அதோட உச்சத்தை தொட்டுருச்சு. அடுத்த டோட்டல் மார்க்கெட் கேப் 2 பார்ப்போம். டோட்டல் 2 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பிட்காயின் தவிர்த்து இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப். இதை பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒன்று மார்க்கெட் கேப் இப்போ விழுகணும், அப்படி இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே விழுகலாம். அதாவது எத்தீரியமும் ஆல்ட்டு காயினும் ஒரு பம்பு கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழுகலாம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. பிட்காயின் ஒரு பம்பு கொடுக்கறத விட எத்தீரியமும் ஆல்ட்டு காயினும் ஒரு சின்ன பம்பு கொடுத்துட்டு அப்புறம் விழுகலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தெளிவாக தெரியுது. அடுத்த டோட்டல் 3 ஆல்ட்டு காயின் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று ஆல்ட்டு காயின் இப்போ இங்கே விழுகணும், இல்லைனா மறுபடியும் ஆல்ட்டு காயின் எல்லாமே ஒரு 100% 200% ரிட்டர்ன் கொடுத்துட்டா கீழே விழுகும்.
அதுக்கான சாத்தியங்கள் இங்கே இருக்குது. அதாவது பிட்காயினோட பம்புக்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் ஆல்ட் காயினோட பம்புகள் ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக இருக்குது. சரி, கடைசியாக இது டோட்டல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தாச்சு. என்னுடைய கருத்து என்ன இந்த கடைசி மார்க்கெட்டில் இது பம்ப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் இப்போ சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இது வந்து என்னோட பார்வை தான் நான் இப்போ உங்களுக்கு பதிவு செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயின் 29,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, பிட்காயின் 29,000 போகிற பட்சத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஃபண்டு ஃப்ளோ தேவைப்படும். கிட்டத்தட்ட 100லேருந்து 120 பில்லியன் டாலர் கணக்கான காசுகள் உள்ள பிட்காயினுக்குள்ளே வரணும். அந்த அளவுக்கு காசு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை. காரணம், உங்களுக்கு பைனான்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் எதிர்த்து எக்கச்சக்கமான கெட்ட நியூஸ்கள் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பியூஎஸ்டி என்ற ஒரு ஸ்டேபிள் காயின் சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு தவறான வதந்தி நிறையா பரவிட்டுருக்கிறத நம்மளால் காண முடியும். அதனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் காயின் சம்மந்தப்பட்ட வதந்திகள் நிறையா இப்போது நம்மளுடைய மார்க்கெட்டில் சுற்றிட்டுருக்கு. ஸோ எஸ்இசி ஸ்டேபிள் காயின் ரொம்ப அதை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த இடத்துல நம்மளுடைய பைனான்ஸ் ஆஸ்திரேலியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பைனான்ஸ் பிரான்ச் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, சில பல மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் இருப்பாங்களே, இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க, பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும். அந்த பெர்பெச்சுவல் என்ற அந்த கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணுற சில பல பெரிய திமிங்கலங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன், உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையை அவங்க மேலே போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்இசி அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைனான்ஸ் வந்து இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி வாயேஜர் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து $1 பில்லியன் வாங்கியிருந்தாங்க. வாயேஜர் டிஜிட்டல் அப்படிங்கிறது இதே ஒரு ட்ரேடிங் ஃபர்ம் தான். அது வந்து கொஞ்சம் லாஸில் போயிடுச்சு. அதை நம்மளோட பைனான்ஸ் வந்து விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபட்டு நிறைய வந்துட்டுருக்கு. இந்த ஃபட்டை வச்சுட்டு மார்க்கெட் இன்னும் பம்ப் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் குறைவு தான். காரணம் என்னன்னா, இந்த ஃபட்டு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு தாக்கலாம். ஸோ மார்க்கெட் 23,000 போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 23,000 பாருங்கள். இது 20,000 போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. இது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 வாரம், ஒரு வாரம், அதாவது ஒரு மாதங்கள் வரைக்கும் காலம் எடுத்துக்கலாம். அதனால் என்னுடைய பார்வை கடைசியாக நான் சொல்ல வருதுன்னா, பிட்காயின் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதை தாண்டி பிட்காயின் 29,000 போனால் பயங்கரமாக பிட்காயின் ஒரு ரேலியை பார்க்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய பணத்திலிருந்து சின்ன சின்ன முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது உங்களிடம் ஒரு ₹1000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ₹200 ஒரு ₹100 போடுறது இப்போ எந்த விதமான தப்பும் கிடையாது. காரணம், ஒருவேளை ஒரு நல்ல நியூஸோ ஒரு நல்ல செய்தியோ வந்துச்சுன்னா, இந்த ₹100 நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டோமுங்கிற பயத்தை விட்டுரும். ஒரு வேளை கீழே இறங்கினாலும் உங்களுக்கு டிசிஏ பண்ணுறதுக்கு 90% பணம் உங்கள் கையில் தங்கிட்டுருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக டம்ப் பண்ணாங்க. ₹1000 வச்சுருக்கீங்கன்னா ₹50 ₹100 மட்டும் வாங்க. 10ல் 1 பங்குக்கு மட்டும் உங்கள் முதலீட்டு பணத்துலேருந்து போட்டால் இப்போதைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் வலைப்பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட டெலிகிராம் பக்கத்தில் போயிட்டு சேர்ந்துக்கோங்க. இங்கே நம்ம அப்பப்போ சில ட்ரேடிங் சிக்னல்ஸும் நம்மளுடைய வியூஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ கற்றுக்கணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.